ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு செயலை பற்றி தான் இப்போது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கான ஏற்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு. அதே போல் அவருடைய கட்சியில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 1 கோடி மெம்பர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய முதல் மாநாட்டுக்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் அவருடைய பனையூரில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் அந்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம தளபதி விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போது படத்தோட ஷூட்டிங்கை விட்டுட்டு இப்போது பனையூருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இறங்கியிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு ஒரு மாபெரும் விருந்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் கலந்துக்கிறதுக்காக இப்போது சென்னை வந்திருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகளை கௌரவிக்கும் விதமாக இந்த ஒரு செயலை பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி அவர்களுடைய இந்த ஒரு செயலை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.